கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் 15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, விசுவாசமுள்ள ஜெபம். இன்றைக்கு பலர் பலவிதமாக செபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அநேகர் சொல்லுவார்கள், அந்நிய பாஷையிலே நீண்ட நேரம் நாம் ஜெபித்தால் அது பரலோகத்திற்கு உடனே சென்றுவிடும் என்று சொல்லுகிற மக்கள் இருக்கிறார்கள். அல்லது 1000 ஸ்தோத்திரங்களை நாம் சொல்லும் பொழுது உடனே ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு விடுவார் என்கிறதான வார்த்தைகளை கூட நாம் கேட்டிருக்கிறோம். இப்படி ஜெபங்களை குறித்தும் கடவுள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதை குறித்து பலவிதமான வியாக்கியானங்கள், பலவிதமான செய்திகள் சொல்லப்படுகிறதை நாம் கேட்கின்றோம். இங்கே யாக்கோபு வியாதியாக இருக்கிற மக்கள், பிரச்சனையில் இருக்கிற மக்கள், மகிழ்ச்சியாக இருக்கிற மக்கள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று முந்தின வசனங்களிலே குறிப்பிடும் பொழுது, பிறர் துன்பப்படும் பொழுது, வியாதியாக இருக்கும் பொழுது நீங்கள் மூப்பர்களை வரவழைத்து செபிக்க வேண்டும். அவர்கள் உங்களுக்காக செபிப்பார்கள். அப்படி ஊக்கமாக அவர்கள் செபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு ஜெபிக்கிறதான ஜெபம் ஆனது என்ன செய்யுமாம், அந்த சுகவீனமானவர்களுக்கு உதவி செய்யும். அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், சுகமடைவார்கள், கடவுள் அவரை எழுப்புவார் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இங்கே இந்த ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது ஒரு அற்புதமான வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அது என்ன வார்த்தை? விசுவாசமுள்ள ஜெபம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, நாம் 1000 ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோமா? அந்நிய பாஷைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறோமா? பொருத்தனைகளை பண்ணி ஜெபிக்கிறோமா என்பதையெல்லாம் தாண்டி நாம் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும்? விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும். யோவான் தன்னுடைய நிருபத்தில் சொல்லும் பொழுது, நாம் எதையாகிலும் கேட்டால் பெற்றுக்கொண்டோம் என்று நாம் என்ன செய்ய வேண்டுமா? விசுவாசிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஏன் இந்த விசுவாசம் என்ற வார்த்தை இவ்வளவு தூரம் இந்த ஜெபத்தில் அல்லது கடவுளிடத்தில் இருந்து நாம் எதிர்பார்க்கின்ற காரியங்களை பெற்றுக்கொள்வதற்கு அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்றால், கடவுளை நம்முடைய சரீர கண்களினால் காணவே முடியாது. 2 காரியத்தில் தான் கடவுள் இருக்கின்றார் என்பதை நாம் நிச்சயித்து கொள்ள முடியும். ஒன்று, வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அதிலே சொல்லப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மை என்று நாம் எடுத்துக்கொள்வோமானால் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு அதுவே சாட்சியாக விளங்குகிறது. 2வதாக, ஒருவேளை தோமாவிடத்தில் சொன்ன வண்ணமாக எல்லாமே எனக்கு எதிராக இருந்தால் கூட ஆண்டவர் இருக்கிறார், அவர் தம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார், அவர்தான் இயேசுவாக வெளிப்பட்டார், அவர் எனக்காக மரித்தார், அவர் 3ஆம் நாள் சொன்ன வண்ணமாக உயிரோடு எழும்பினார், அவர் சிந்தின இரத்தத்தினாலே எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது, அந்த பரலோகத்திற்கான பாக்கியத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார், அவர் மீண்டும் வரப்போகிறார், அப்படி வரும் பொழுது என்னை தம்முடனே சேர்த்து கொள்வார் என்பதை ஆணித்தரமாக நாம் நம்பும் பொழுது கடவுள் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதற்கான அத்தாட்சியாக, அடையாளமாக அது மாறுகின்றது. அப்போ கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்றால் இந்த விசுவாசம் என்கிறதான ஒற்றை வார்த்தையின் அடிப்படையில் தான் நாம் கடவுளை நெருங்க முடியும். ஆகையால் தான் கிறிஸ்தவம் அல்லது வேத புத்தகம் அதிகமாய் வெளிப்படுத்துகிறது, வலியுறுத்துகிறது, நீ விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட அநேக மக்கள் தன்னை தேடி வந்து சுகம் கிடைக்க வேண்டும், அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளும் பொழுது, இதை நான் உனக்கு செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா என்று கேட்டார். அதற்கான காரணம் என்ன?
விசுவாசம் என்பது உள்ளே வைத்து கொள்ளப்படுகிற ஒன்று அல்ல, அது வாயினால் அறிக்கை செய்ய வேண்டிய ஒன்றாய் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நாம் ஜெபிக்க வரும்பொழுதெல்லாம், ஆண்டவரே நீர் எனக்காய் இருக்கிறீர், என்னை நேசிக்கிறீர், அந்த ஆண்டவரை விசுவாசத்தோடு கூட உம்மிடத்தில் வந்து இவற்றை நான் கேட்கிறேன் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட நாம் கேட்க வேண்டும். அப்பொழுது அங்கே அற்புதம் நடக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகள், இன்றைக்கு வாசிக்க கேட்ட அந்த வசனத்தில் கூட அப்படித்தான் சொல்லுகிறது. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். ஒரு சுகவீனமாக இருக்கிற ஒரு மனிதனானாலும், இன்னும் பல எந்த விதமான கஷ்டங்களில் இருக்கிற ஒரு மனிதனானாலும், விசுவாசத்தோடு கூட அவன் ஜெபிக்கும் பொழுது அவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும். இன்றைக்கும் அருமை கடவுளுடைய பிள்ளைகளாகிய தங்களிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் விசுவாசத்தோடு கூட இருங்கள். இந்த விசுவாசத்தை ஒரு நாளும் தளர்த்து விட வேண்டாம். ஒரு நாளும் இந்த விசுவாசத்தை இழந்து விட வேண்டாம். நிச்சயமாய் கர்த்தருடைய ஜெபங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு ஒரு பதிலை வைத்திருக்கிறார். அந்த பதில் உங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றி உங்களை மகிழ்ச்சிக்குள்ளதானதாக மாற்றும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிற கர்த்தாவே. நாங்கள் விசுவாசத்தோடு மாத்திரமே உம்மிடத்தில் சேர முடியும். அப்படி நம்பிக்கையோடு நாங்கள் வரும்பொழுது நாங்கள் எந்த சூழ்நிலையும் வெட்கப்பட்டு போக மாட்டோம். அந்த கிருபை எங்களுக்கு தொடர்ந்து தாரும், எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.